Good morning, one and all. Modern history. நவீன வரலாறு. இந்த நவீன வரலாறுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் 1707 முதல் 1947 வரைக்கும் தான் நவீன வரலாறு. அதாவது நவீனம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? Why do we call it as modern? மாடர்ன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? நவீனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன? நவீனம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் மாடர்ன் அப்படின்னா நம்ம வந்து அந்த சிந்தனை அடிப்படையில சொல்றோம் இல்லையா. மாடர்னா யோசிக்கிறான், மாடர்னா ட்ரெஸ் போடுறான், இப்ப சிந்தனையிலையும் உடுத்தக்கூடிய உடைகளையும் தான் நம்ம சொல்றோம். ஆனா அதன் அடிப்படையில இது மாடர்ன் அழைக்கப்படலை. மாடர்னா ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்றதுக்காகவும் மாடர்னா அது கிடையாது. மாடர்ன் நீங்க நினைக்கிற மாதிரி மாடர்ன் அப்படின்னா வேற, நவீனம் அப்படின்றது வேற. அதாவது இந்த 1707க்கு முந்தைய காலகட்டத்துல இருந்த சில விஷயங்கள் இந்த ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு, 300 வருஷம் ஆச்சா, இந்த 300 ஆண்டுகள்ல சில விஷயங்கள் மாறி இருக்கு. அதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 3 விஷயம் முக்கியமா இருக்கும். சரியா, 3 விஷயம் முக்கியமா இருந்தாதான் அதை தான் மாடர்ன் சொல்லுவோம். அதை நீங்க இது எக்ஸாம்ல ஸ்கூல் புக்ல எல்லாம் இல்லை, ஆனா இதை நீங்க அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அந்த 3 விஷயத்தை நீங்க பின்பற்றாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க மாடர்ன் இல்லை, நீங்க இன்னும் பண்டைய காலத்துலதான் இருக்கீங்க மனதளவுலங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இது இங்கத்த சமாச்சாரம். மாடர்ன்ங்கிறது எந்த சமாச்சாரம்? இங்கத்த சமாச்சாரம். வெளி உடையில்ல. புரியுதா? இது வந்து மனதில் இருக்கக்கூடிய சமாச்சாரம். சரியா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சுதந்திரம், லிபர்ட்டி. லிபர்ட்டி 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 அப்படின்றது என்ன சொல்றாங்க? லிபர்ட்டிங்கிறது சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன அர்த்தம் பொருள்படும் அதுல? சுதந்திரம் அப்படின்றது அப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? எல்லாரும் சமம் தான். ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ். உரிமை, சுதந்திரம், சமத்துவம், இதெல்லாம் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் விஷயம். இது அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல என்ன இருந்தது? அடிமைத்துவம் அப்படிதான் இருந்தது. ஒருத்தர் கீழே இன்னொருத்தன் அப்படின்ற ஒரு முறைதான் இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன? கல்வி. கல்வி இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி கல்விங்கிறது கிடையாது. கல்வின்றது என்னவா இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன். இப்ப ரெண்டாவது எழுதுங்க, கல்வி. மூணாவது, பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல், விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட், பெண்ணுக்கு அல்லது பெண் அதிகாரம் அளித்தல், விமன் எம்பவர்மெண்ட். இந்த 3 விஷயம் இருந்தாதான் அதுக்கு பேர் மாடர்ன். சரியா? 3 விஷயம் இருந்தாதான் அதுக்கு பேர் மாடர்ன். அப்போ இந்த 3 விஷயம் எப்போ வந்தது, எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். முதல்ல தெரிஞ்சுக்க. 1830கள்ல தான் அடிமைத்துவத்தை வெள்ளைக்காரன் ஒழிச்சான். உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அடிமைத்துவத்தை ஒழிச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் அடிமைத்துவம் இருந்தது. சரியா? டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க இந்தியாவில இருந்து அடிமைகளை கிட்டத்தட்ட 25,000-30,000 அடிமைகளை இந்தியாவில இருந்து என்ன பண்ணிருக்கான், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்ணிருக்கான், அடிமைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கான். தமிழ்நாட்டில இருந்து இங்கிருந்து கர்நாடகில இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கான். அப்ப அந்த அடிமைத்துவம் அப்படின்றது என்ன இருந்திருக்கு. சரியா? சமத்துவம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் கிடையாது. ஒண்ணு உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. there is nothing called one dining. சரியா? அப்ப வந்து காஸ்ட் டைனிங் தான் இருந்தது. காஸ்ட் டைனிங்னா நீங்க வந்து அதாவது ஜமாபந்தின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஜமாபந்தி. இப்ப நீங்க வந்து இந்த கலெக்டரை பார்க்கக்கூடிய நாளை கூட நம்ம ஜமாபந்தின்னு தான் சொல்லுவாங்க. ஜமாபந்தினா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். பந்தி ஒண்ணா உட்கார மாட்டாங்க, தனித்தனியா தான் உட்காருவாங்க. சரி, அந்தந்த சாதியினர்கள் எப்படியோ பிரிவினர் எப்படியோ அப்படிதான் உட்காருவாங்க, ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அப்ப ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜமாபந்தின்னு சொல்லுவாங்க. சமமா உட்காந்து பந்தியில உட்கார ஜமாபந்தி. ஹிந்தி வார்த்தை, தமிழ் வார்த்தை ஹிந்தி ஜமாபந்தி. சரியா? ஒன் டைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஒன் டைனிங். அதுக்கு போல இருக்கிறது காஸ்ட் டைனிங். காஸ்ட் டைனிங், காஸ்ட் தமிழ் இங்கிலீஷ்ல காஸ்ட் சொல்றது காஸ்ட். காஸ்ட் டைனிங் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டான். சரியா? ஒன்னா உட்காந்து சாப்பிடவே மாட்டானா அப்ப எந்த அளவுக்கு தீண்டாம இருக்கு பேசி பாருங்க. அன்டச்சபிலிட்டி இருந்தது. அன்டச்சபிலிட்டி அதோடைய உச்சத்துல இருந்தது. தீண்டாமை, சமத்துவமின்மை, அடிமைத்துவம். சரியா? இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா வர்றது சமத்துவம், சுதந்திரம், அனைவரும் சமம் அப்படின்ற சித்தாந்தம், அந்த தாட். பாகுபாடு இருந்தது. இப்ப பாகுபாடு இருக்கா? இப்ப பாகுபாடுங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. புரியுது என்ன சொல்றது? ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. பாகுபாடுங்கிறது ரொம்ப என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. மினிமல், மினிஸ்கியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். மினிஸ்கூல் லெவல் வந்துருச்சு. அடுத்தது கல்வி. கல்வின்றது அந்த காலத்துல எப்படி இருந்தது? மாடர்னுக்கு முன்னாடி மெடிவல்லையும் ஏன்ஷியன்ட்லயும் எப்படி இருந்ததுன்னா,
இருந்தது. சரியா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சமுதாயத்தினர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருந்தது. அதுவும் என்ன கல்வி அப்படின்னா, மார்க்க கல்வி. அதாவது அவங்களுடைய மதத்தை சம்பந்தப்பட்ட கல்விதான். உதாரணத்துக்கு சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்காக, சரியா, உயர் சமுதாயத்தை சார்ந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, குருகுலம் செல்வார். குருகுலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குருகுலம் அப்படின்றது. குருகுலம் அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, அங்க அங்க என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி சொல்லி கொடுப்பாங்க. வேற இங்கிலீஷ் கிடையாது. அங்க என்னது, உபநிடதங்களும் வேதங்களையும் புராணங்கள் இதிகாசங்கள் தான் சொல்லி தரப்படும். சரிதானே? ஆகம விதிகளை சொல்லி கொடுப்பாங்க. இது இங்க அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து மதரசாக்கள் இருந்தன. மதரசாக்கள் இருந்தன. மதரசாங்கிறது என்ன, எப்படி குருகுலம் இந்துக்கள் பிராமணர்களுக்கு குருகுலம் எவ்வாறோ அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மதரசா. அதுல ஆண் பெண் இருபாலரும் அவங்க இஸ்லாமுடைய மார்க்கத்திலே பயிலுவாங்க. இஸ்லாமுடைய மார்க்கங்களில் பயிலுவார்கள். சரி, அதுக்கப்புறம் வேற என்னது, அதுக்கப்புறம் கில்டு. கில்டு என்றால் கூட்டமைப்பு. தமிழ்ல என்ன சொல்லலாம், கூட்டமைப்பு. கூட்டமைப்புங்கிறது எதுக்குன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. உதாரணத்துக்கு கொள்ளர்கள். சரியா? கொள்ளர்கள் யாரு, பொற்கொள்ளர்கள், இரும்பு கொள்ளர்கள் அப்படின்னா ஸ்மித்ஸ், அயன் ஸ்மித், கோல்டு ஸ்மித், இவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். என்ன, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அந்த கூட்டமைப்புல போய் அவங்க ஒன்னா இருக்கும் பொழுது, அப்போ அவங்களுடைய பையன் மகன், இப்ப உதாரணத்துக்கு அப்பா வந்து பொற்கொள்ளரா இருக்காருன்னா, பையன் என்ன பண்ணிப்பான், அந்த கூட்டமைப்பு இருக்கிறனால அவனும் கத்துப்பான். அப்போ இது என்னது, அப்போ அப்பா என்ன தொழிலோ அந்த தொழிலை மகன் செய்வதற்கான கில்டு. சோ கில்டுனா நீங்க இப்ப இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். கில்டுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி அங்க போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் கத்துக்கலாம். அவ்வளவுதான். இன்ஜினியரிங் மீன்ஸ் என்னது, அப்பா தொழிலை நீங்க கத்துக்கலாம். பொற்கொள்ளரு, அப்புறம் குதிரை 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 அதுக்கு நிறைய இருக்குல்ல. அப்ப அந்த காலத்துல அந்த வேலையே இல்லையா, அந்த காலத்துல இருந்து பானை செய்யறவங்களுக்கும் தனியா ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அங்க போனீங்கன்னா பானை செய்யறவங்கலாம் ஒன்னா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஃபேமிலி லைன் ஒர்க் தான் செய்ய முடியும் அவங்களால. அப்ப கல்வி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. புரியுதா நான் சொல்றது? என்ன கல்வி இல்ல, அறிவியல் சார்ந்த கல்வி இல்ல, மார்க்க கல்வியும் தொழில்சார் கல்வியும் தான் இருந்திருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷனும் ரிலிஜியஸ் எஜுகேஷன் மட்டும் தான் இருந்திருக்கு. நாட் சயின்டிபிக் எஜுகேஷன், கல்ச்சரல் எஜுகேஷன், கலாச்சார அறிவோ அறிவியல் அறிவோ அது கிடையாது. அதை கொண்டு வந்தது வெள்ளைக்காரன் தான். இப்ப நீங்க பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு, வெள்ளைக்காரன் தான். நான் சொல்றது விளங்குதா? சரி, அடுத்தது என்ன, பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல். அது என்ன சார் அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்ன, பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல் என்ன முதல்ல? நீங்க பண்டைய காலம் இடைக்காலத்திலிருந்து, சரியா, ஏன் இன்னும் சொல்ல போனா 1921 வரைக்குமே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. 1921 அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீதி கட்சி தான் பெண்ணுக்கு வாக்குரிமை அளித்தது. விமன் சஃப்ரேஜ். சஃப்ரேஜ்னா வாக்குரிமை. வாக்குரிமைனா என்ன, ஓட்டு போடுறதுக்கான உரிமை. அதுவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் முதல்ல கொண்டாந்தாங்க. அதுவும் குறிப்பா யாரு, நீதி கட்சி கொண்டது 1921 தான். அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஆட்சிக்கு வந்து முதல் இதுல என்ன பண்றாங்க, பெண்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பெண்ணுக்கு ஓட்டுரிமையே கொடுக்கலன்னா பெண் எப்படிதான் பார்த்தாங்க, பெண்ணை ஒரு உடைமையாகத்தான் பார்த்தாரு. பெண்ணை எப்படிதான் பார்த்தாங்க, ஒரு உடைமை, ப்ராப்பர்ட்டி. ஒரு நிலம் எப்படி, ஒரு தங்கம் எப்படி இருந்தாங்களோ அதுதான் முதல்ல அப்பா அந்த உடைமையை அப்பா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உடைமைய கணவனிடம் செல்வாங்க. அதுக்கப்புறம் அந்த உடைமையை கணவனுக்கு பிறகு மகன்களிடம் செல்வாங்க. இப்படி உடைமையாகத்தான் சென்றார்கள். பாத்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்குன்னு சொல்லி என்ன கிடையாது, அவங்க பேர்ல சொத்துரிமை கிடையாது. சொத்துரிமை கொண்டாந்தது யாரு, கலைஞர் தான் கொண்டாந்தார். பெண்ணுக்கு சொத்துரிமை கொண்டாந்தது கலைஞர் தான் கொண்டாந்தார். கொண்டாந்து ஒரு 30-40 வருஷம் தான் ஆகுது. சரியா? பெண்கள் வந்து போலீஸாக வந்து 20 வருஷம் தான் ஆகுது. முதல்ல பெண்கள் போலீஸ்ல பங்கேற்கலாம். முதல் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க ஜெயலலிதா முதல்ல என்ன பண்ணாங்க, போலீஸ். பெண்ணுக்கு சொத்துரிமை 50-50, ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பையன் 2 பேர் இருந்தாங்கன்னா 50% அப்பாட்ட சொத்து வரணும்னு கொண்டாடுறது இந்தியாவில முதல்ல கருணாநிதி. அது மட்டும் இல்லாம பெண்களும் வாக்களிக்கலாம்னு சொன்னது சொல்லி 100-102 வருஷம் ஆகுது. கொண்டது தமிழ்நாட்டுல கூட நீதி கட்சி. இது 3மே தமிழ்நாட்டுலதான் நடந்தது. அதற்கு முன்னாடி வெள்ளக்காரர் ஐரோப்பாலேயே என்ன கிடையாது, பெண்கள் உடைமையாகத்தான் பார்த்தாரு. உடைமை மீன்ஸ் புரியுதா நான் சொல்றது, தே ஆர் கன்சிடர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு என்ன கிடையாது. அப்ப அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்கிறோம்.
அதிகாரத்தை கொடுக்கறது என்ன? அதிகாரத்தை கொடுக்கறது பேரு அதிகாரம்னா பவர். அதிகாரத்தை கொடுத்தா எம்பவர். அதிகாரம் அளித்தல், பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது பண்டைய வரலாறுல, இடைக்கால வரலாறுல ஏன் அந்த காலத்துல இருந்த அமெரிக்கா பிரிட்டன்லயே கிடையாது. எங்கதான் கொண்டு வந்தாங்க? இந்தியாவிலதான் பிறந்துச்சு. அது இந்தியாவில முதல்ல என்ன பண்ணாங்க? சொத்துரிமை, என்னது, பெண்களுக்கு காவல் நிலையம், பெண்களுக்கான காவல் நிலையம், சரியா, பெண்கள் என்னது, தொழில் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து விதமான சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்தது. இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய விசாகா கைட்லைன்ஸ்ல இருந்து ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கலாம், மெயின்ஸ் போக படிக்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் நீங்க இந்தியாவிலே முதல்ல வந்து விமனுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்தது யார் தான்? பெண்களுக்கு தானே பஸ்ல போறதுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அம்மா வேலை அதுல இருந்து 1000 ரூபாய் காசு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் கார்டுல பெண்கள் பேரு குடும்ப தலைவிங்கிறதா. இதுதான், இதுக்கு பேர் தான். இது சின்ன சின்னதா தெரியல உங்களுக்கு. என்னடா இது இப்படி பண்ணா? அது இதெல்லாம் தான் என்னது? அதிகாரம் அளித்தல். நான் சொல்ற விலங்கு புரியுதா? இது பவர் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. அப்போ இந்த 3 விஷயங்கள் அப்ப என்னென்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? சுதந்திரம், உரிமை, சமத்துவம் அப்படின்ற கோட்பாடும், கல்வி, கல்வின்ற என்ன கல்வி? அறிவியல் சார்ந்த கல்வியும், அனைவருக்கும் கல்வி, கல்விக்கான உரிமை, ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. இது படிச்சிருப்பீங்களே, பாலிட்டி கிளாஸ் சொன்னார் இல்லையா? கல்விக்கான உரிமை, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது 2002 தான் வந்துச்சு இல்லையா? கல்விக்கான உரிமைங்கிற சட்டமே 2002 தான் வந்துச்சு. அது அமலானதும் எப்பதான் வந்தது? 2009 தான் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு அமலேப்படுத்தினாங்க. சொல்ல விளங்குதா? எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாருமே படிக்கலாம்ங்கிற உரிமையே இப்பதான் வந்துச்சு. வந்தே 12 வருஷம் தான் ஆகுது. சொல்ல விளங்குதா? வந்தே எவ்வளவு வருஷம் ஆகுது? அவ்வளவுதான் வருதா? 15 வருஷம் ஆகுது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்ன இல்ல. சரியா? கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்களே. ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51, 7K. இது 3 என்னது? கல்வி பயிலுவதுங்கிறது அந்த தனிநபருடைய உரிமை, ரைட்ஸ். அதே மாதிரி அரசாங்கம் வந்து கட்டாயமா 0ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைத்து விதமான வளர்ச்சி, கல்வி சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது பெற்றோரின் கடமை. அது 51AK டியூட்டி. இது எல்லாமே ரைட் டு எஜுகேஷன்ல தான் வந்தது. இதெல்லாம் சரியா? 86வது சட்ட திருத்தம், 86th அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்ப உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்ததுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? மாடர்ன் சொல்றோம். அண்ட் இதெல்லாம் இது வந்து மாடர்ன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். ஆனா மாடர்ன் ஹிஸ்டரிங்கிறது முழுக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம் அல்லது ஐரோப்பியர்கள், குறிப்பா பிரிட்டிஷுடைய பவர், பிரிட்டிஷ் டாமினியன் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். டொமினியன்னா அவங்களுடைய ஆதிக்கம். இது வரைக்கும் அவனோட எல்லா அச்சு டொமினியன். பிரிட்டிஷுடைய தமிழ் எப்படி சொல்ல? டாமினேஷன் சொல்லாமா? டாமினேட் பண்றாங்க சார் என்ன சொல்லும்ல. டொமினியன்னா என்னது? பிரிட்டிஷுடைய ஆதிக்கம் இந்தியால இருந்தது. இதுதான். அதுவும் குறிப்பா 1807 ஏன் சொல்றோம்னா, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதே தவிர்த்து அப்பவே அவன் வந்துடல. ஏன்னா பிகினிங்ல 1, 2, 3 நாள் தான் போவான். 1707 யார் இறந்து போறா? முக்கியமான ஒரு தருணம் என்னது? அவுரங்கசீப்போட இறப்பு தான் பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு எல்லாமே முடியுது. அதோட ஃபுல் ஸ்டாப் ஆகுது அவருடைய இறப்பு. ஏன்னா ஒரு பெரிய தலைக்கட்டு விழுது. எப்பயுமே ஒரு பெரிய தலைக்கட்டு விழுந்தாதான் அடுத்த தலைக்கட்டு ஒருத்தன் உருவாகும். இப்படிதான் வரலாறே இப்படித்தானே. ஆமா. அப்போ அவுரங்கசீப்புடைய மரணம், இறப்பு தான் என்னது? முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுது. முகலாயர்களுடைய வீழ்ச்சி. அப்ப பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இந்தியாவில பவர் யாரு? முகல்ஸ். அவங்க அச்சடிச்ச காயின், அவங்களுடைய அரசவை மொழி என்னது? பாரசீகம். இப்படிதான் இருந்தது. எல்லாமே அவங்களோட டாமினேஷன் தான் இருந்தது. அவங்கள்ட்ட டாமினேஷன் இருந்து 1757 நம்ம பார்த்திருக்கோம். என்னது? பிளாசி போர், அதுக்கப்புறம் என்னது? 3 கர்நாடக போர், 4 மைசூர் போர், சரியா? 3 மராட்டிய போர்கள், 2 சீக்கிய போர்கள், அதுக்கப்புறம் 2 பர்மா போர், ஒரு குர்கா போர், ஒரு ரொஹிலா போர், அப்புறம் 2 ஆப்கான் போர், 2 சீக்கிய போர். இவ்வளவு போரை வந்து ஒரு 100 வருஷம் அவன் செஞ்சு 1857க்குள்ள பெரும் பகுதிகளை இந்தியாவை புடிச்சிட்டான். இப்ப இருக்கக்கூடிய இந்தியா மட்டும் இல்ல, இப்ப இருக்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார்,
நேபாள், இது எல்லாம் சேர்த்துனா இந்தியா. சில பார்ட்ஸ் ஆஃப் திபேத், எல்லாம் சேர்த்துன இந்தியா அப்ப எப்படி எவ்வளவு பெருசு இருந்தது? அவ்வளவு பெரிய இந்தியாவை அப்படியே அமுக்கிட்டான். இன்க்ளூடிங் இலங்கையோட சேர்த்து அமுக்கிட்டான். எத்தனை நாடு? ஒரு இந்தியா பிளஸ் கூட ஒரு 6 நாடுகள் சேர்ந்த ஒரே பகுதி தான் பிரிட்டிஷ் டாமினியன் 1857. ஆனா அப்படி இருந்தும் அதே காலகட்டங்கள்ல அந்த இவ்வளவு போர் சேர்ந்து எப்படி அவன் ஆக்கிரமித்து இந்தியாவை பிடிச்சானோ, பிடிச்சது ஒரு கம்பெனி தான். பிரிட்டிஷ்காரன்னா பிரிட்டிஷ் நாடல்ல, என்னது? பிரிட்டிஷ் ஒரு தனியார் நிறுவனம். பிரிட்டிஷ்ல இருந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் இதை செய்தது. அப்ப இவ்வளவு வருஷமும் அந்த 1757 இருந்து 1857 வரைக்கும் 1757 to 1857 வரைக்கும் அந்த காலகட்டத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்கிரமிச்சானோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆதிக்கம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தணும் அவ்வளவுக்கு எதிர்ப்புகளும் வளர்ந்தது. பார்த்திருப்போம். விவசாய புரட்சி இல்லையா, அதுக்கப்புறம் சிப்பாய் கழகங்கள் இல்லையா, சிப்பாய் கழகங்கள், பிறகு என்ன பழங்குடியினர் புரட்சி, அதுக்கப்புறம் என்னது பெரும் புரட்சி, இதெல்லாம் வந்து 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 அதே மாதிரி இவங்களை கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் சட்டமும் போட்டுச்சு. ஒழுங்குமுறை சட்டம், பிட்ஸ் இந்தியா சட்டம், பட்டய சட்டம் 1773, 1782 பிட்ஸ் இந்தியா ஆக்ட், 1813 சார்ட்டர் ஆக்ட், 1833 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, 1853 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த மாதிரி சட்டங்களும் என்ன பண்ண பிரிட்டிஷ் பாராளுமன்றம் போட்டு அதை கட்டுப்படுத்துச்சு. போராட்டங்களும் பல என்னது, இண்டிகோ ப்ளூக்காக போராட்டம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னது தாடிக்காக டாக்ஸ் போட்டாங்க. தாடிக்காக அந்த தித்துமீருடைய போராட்டம் ஞாபகம் இருக்கா? நற்கல் வரியா ஞாபகம் இருக்கா? தித்துமீர் கூடாது, தாடிக்காக டாக்ஸ் போட்டா, தாடி வளர்த்தா வரி கட்டணும் அப்படின்னு டாக்ஸ் போட்டா தான் தித்துமீர் போராடினதே. சரியா? வங்காளத்துடைய 10 பெரும் தலைவர்களை பெரும் ஒரு நபரா இப்ப இருக்கான்னு சொன்னாலே வங்காளி தித்துமீர் ஞாபகம் இருக்கா? அது அந்த பராய்சி புரட்சி, இதெல்லாம் தாடிக்கு டாக்ஸ் போட்டான், வேர்ட் டாக்ஸ்ன்னு போட்டான், அதனால வந்தது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சன்னியாசி மற்றும் ஃபக்கீர் புரட்சிகள் பார்த்திருப்போம். எத்தனை பார்த்தோம்? திவான் வேலுத்தமிழ் புரட்சி இல்லையா. அப்புறம் பழசிராஜா, கேரளவர்மா பழசிராஜா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தா புலிதேவன் பார்த்தோம். இவ்வளவு பேர்கள் புரட்சி, இவ்வளவு புரட்சிகள் நடந்து கடைசி அது எல்லாம் ஒரு கல்மினேஷன் என்ன முடியுது? பெரும் புரட்சியில முடிந்து என்ன முடிஞ்சிருச்சு? கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருகிறது. கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருகிறது இல்லையா. அதுக்கப்புறம் 1858 நல்ல அரசாங்கத்துக்கான ஆட்சி, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா விக்டோரியா மகாராணி சொல்லி இனிமேல் நாங்க ப்ராப்பர் ஆட்சி பண்ணணும். அந்த அம்மா அந்த ஆட்சியை எழுதிட்டதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்களை நாம் என்னவென்று அழைக்கலாம்? மகுட ஆட்சி அழைக்கலாம். சரியா? அப்ப இந்த வரலாறு நம்ம எப்படி சொல்லலாம்? 1858 to 1947 அப்படி சொல்லலாமா? இந்த வரலாறு மகுட ஆட்சின்னு சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா ராணியுடைய நேரடி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் டைரக்டா ரூல் பண்ணுது, அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு காலத்துல ஆட்சின்னு ஒண்ணு நடக்குதுன்னா அதற்கு எதிர்ப்பும் சரிசமமா நடக்கும். புரிஞ்சுக்கணும். ஆட்சி நடந்தால் அதற்கு எதிர்ப்பும் சரிசமமா நடக்கும். அப்படி சரிசமமா நடக்கக்கூடிய அந்த எதிர்ப்புக்கு பேரு தான் சுதந்திர போராட்டம். அப்ப இந்த மகுட ஆட்சிய நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஃப்ரீடம் மூவ்மெண்ட், you can call it as what? ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். என்ன சோமேஷ், புரியுதா? சுகனேஸ்வரன், மகிடா இப்போ 1757 முதல் 87 வரைக்கும் என்னது 1757 to 1857 கம்பெனி ஆட்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி இயர்லி ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, தொடக்க கால எழுச்சின்னு சொன்னோம். கம்பெனி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது தொடக்க காலத்துல எப்படி எழுச்சி பண்ணாங்க, இவ்வளவு பேர் கூலித்தவன் எப்படி எதிர்த்தாரு, வேலுநாச்சியர் எப்படி எதிர்த்தாங்க, கட்டபொம்மன் எப்படி எதிர்த்தாங்கிற அந்த பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி இங்க என்ன வரும்? இப்போ ராணி ஆட்சி பண்றாங்க இந்தியாவை. அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி சுதந்திர போராட்டம், காந்தி எப்படி போராடினாரு, நேரு எப்படி போராடினாரு, நேதாஜி எப்படி போராடினாருங்கிறத நம்ம என்ன கதையா பாக்குறோம்? சுதந்திர போராட்டம்னு பாக்குறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? அப்ப காலகட்டம் 1858 to 1947, 1858 இருந்து 1940 நடந்துச்சு. சுதந்திரம் பெற்றோம். அதான் சுதந்திரம் பெற்றது தான் 1940. எப்ப சுதந்திரம் பெற்றோம்? 1947 தானே? ஆகஸ்ட் மாசமா ஜூலை மாசமா? ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியா 15ஆம் தேதி இல்லையா? ஆமா, 14ஆம் தேதி நள்ளிரவு, அது 15ஆ கணக்காகும். சரி, சோ இதுதான் இப்போ இந்த காலகட்டம் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாச்சு. இப்போ 1757 to 1857 ஸ்டோரியை நம்ம முடிச்சிட்டோம். அந்த ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இதுல கேள்விகள் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். வெயிட்டேஜ் கம்மி இந்த ஏரியால, அதனால நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட் பார்த்துட்டோம்.
1857 to 1947 நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு படிக்கலாம். சரியா? ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அத இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு படிக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். பூன்னு சொல்லலாம், புஷ்பம் பொய்க்கும், எப்படி சொன்னாலும் என்னதான் அது என்னது, அது மாதிரிதான். இப்ப ஐஎன்எம் சுருக்கமா ஐஎன்எம்னு கூட சொல்லலாம். ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்க சிலபஸ்ல யூனிட் 7 அப்படி சொல்லலாமா? யூனிட் 7 உங்க சிலபஸ்ல யூனிட் 7ல இருக்கு. அதுவும் அப்படி சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். எப்படி சொன்னாலும் உங்களுக்கு காலகட்டம் என்னதான் கணக்கு, 57 to 47, 90 வருஷம். இது 100 வருஷம், இது 90 வருஷம். இதுதான் கணக்கு. அது 100 வருஷம், 90 வருஷம். சரி, இப்ப இது எங்க படிக்கணும் ஸ்கூல் புக்ல? சரி, நம்ம எப்படி பார்த்துட்டோம், நல்லா பாருங்க. நம்ம நவீன வரலாறுனா, நவீன வரலாறு எங்க இருந்து எங்க வரைக்கும்? நவீனம்னு ஏன் சொல்றோம்? வை வி கால் இட் இஸ் மாடர்ன்? ஏன்னா இவ்வளவு காரணங்கள், இந்த 3 விஷயம் இருந்தாதான் நவீனம். அதான் சொன்னேன். நீங்க இது 3 எங்க இருக்கு? எல்லாரும் அனைவருக்கான, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் கல்வி அப்படின்ற அதிகாரம் இருக்கு. பெண்கள் சமமானவர்கள், அவருக்கு அதிகாரம் அளிக்கணுங்கிறது எங்க இருக்கு? மண்டைக்குள்ள இருக்கு. புரியுதா? நீங்க அப்படி நினைக்கலன்னா நீங்க எங்கதான் இருக்கீங்க? நீங்களும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கற்கால மன்னனாதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா? அதான் அப்ப மாடர்ன்ங்கிறது, மாடர்ன் ஒருத்த மாடர்னா இருக்கானா, சரியா, என்னது, கிழிஞ்ச ஜீன்ஸ, அது என்னது, டான் ஜீன்ஸ் இல்லையா, கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னது, தொப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு, நான் இங்கிலீஷ் சாங்ஸ் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ற மாடர்ன் கிடையாது. இங்கிலீஷ் பேசுற மாடர்ன் இல்ல. ஆங்கிலம் பேசுவதோ, ஆங்கில வழியில் நீங்கள் கிழிந்த ஜீன்ஸுகளை போடுவதற்கு பேர் மாடர்ன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நவீனம் என்பது என்ன? அனைவரும் சமம் என்று நினைப்பது. புரியுதா? சமத்துவமாக யோசிப்பது. தீண்டாமை இல்லைன்னு நினைக்கிறது. புரியுதா? தீண்டாமை இல்லைன்னு நினைக்கிறது. புரியுது? உங்க ஸ்கூல் புக்ல போட்டு அன்டச்சபிலிட்டி சின், அன்டச்சபிலிட்டி இஸ் a crime. அப்படி அது வெறும் படிச்சா இல்ல, அதை நீங்க மனதுல வச்சாதான் எனக்கு பேர் என்ன, தம்பி மாடர்னா இருக்க. இல்லைன்னா ஏன்ஷியன்ட் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு மட்டும் தான் உலகமே மாடர்ன் பண்ணா, அவர் ஏன்ஷியன்ட்ல தான் இருக்காரு. விளங்குதா? இருக்கலாம், தப்பு இல்லை. அது அவங்க ஒரு விருப்பம் தான். ஆனா பண்டைய காலத்துல இருக்கு நீங்க நினைச்சு. அடுத்தது கல்வி. கல்விங்கிறது எல்லாருக்கும் உரிமையானது. அப்ப அந்த காலத்துல இல்லையா சார்? அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா நீங்க மாத்தி படிக்க முடியாது. அதே உங்க பிக்சன். அந்த காலத்துல கல்வி இருந்ததுப்பா. இப்போ நீங்க ஒரு ஒரு கொள்ளர் கூட்டமைப்புல இருக்கீங்க அப்படின்னா, பொற்கொள்ளர் கூட்டமைப்பு இருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சார் நான் இப்ப இரும்பு கொள்ளனா மாறுறேன் சார், ஆப்ஷன் இல்லை. நீங்க என்னதான் படிக்கணும்? உங்க டேடி என்னவோ அதுதான் நீங்களும் செய்யணும். அது செய்யலாம், செய்யாம இருக்கலாம். விவசாயம்னா விவசாயம் தான் செய்ய முடியும். வேற நீங்க மாத்த முடியும். யூ கேன் ஸ்விட்ச் ஜாப். அப்பா ட்ரிபிள்னா பையன் ட்ரிபிள் தான். அப்பா ஈஸினா பையன் ஈஸி தான். அப்பா சிவில் இன்ஜினியர் பையன் சிவில் இன்ஜினியர் தான். நீங்க ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஆனா இப்போ என்ன வந்திருக்கு? இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க படிச்சா என்ன வேணா படிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா, மெரிட் பேஸ்ட். புரியுதா? அது வம்சாவளியாக வழி வழியாக வந்தது. இது எப்படி வருது? இது போட்டித் தேர்வுகள் மூலியமாகவும் தகுதி தேர்வுகள் மூலியமாகவும். காம்படிட்டிவ் டெஸ்ட், எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தகுதி தேர்வு, எலிஜிபிலிட்டி. இப்ப நீட்டு, நெட்டு, டெட்டு, இதெல்லாம் என்னது? தகுதி தேர்வு, எலிஜிபிலிட்டி. போட்டித் தேர்வுனா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி, டிஆர்பி, சரியா? இதெல்லாம் போட்டித் தேர்வுகள். இது மூலியமா உங்களுக்கு என்னது? உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கல்வியும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் இதுவும் ரொம்ப வருஷம்லாம் வரல. இப்ப 10-15 வருஷம் தான் ஆகுது. அப்படிதானே? அதுக்கப்புறம் பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்ணை என்னது? பெண்களை சமமாக எண்ணுவது, பெண்களை அதிகாரம் கொடுப்பது, பெண்கள் வேலைக்கு செல்வதும், இதெல்லாம் இப்போ ஒரு 20 வருஷமா நடந்தது தானே. அதுக்கு முன்னாடி வேலைக்கு போனாங்க. சரி, அதிகபட்சம் பெண்கள் வேலைக்கு போறது நாத்து நடுற வேலைக்கும், களப்புங்கிற வேலைக்கும், சித்தாள் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? பெண்களுடைய வேலைன்னா இவ்வளவுதான். கிராமங்கள்ல சித்தாள், களப்புடுங்கிறது, நாத்து நடுறது. சரியா? இது நகர்ப்புறங்கள்ல இருந்தா நர்ஸ். பெண்கள்னா நர்ஸ். பிங்க் ஜாப், பேரே பிங்க் ஜாப். சரியா? பிங்க் செக்டார்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கால்ட் பிங்க் செக்டார்? பெண்கள் செய்யக்கூடிய துறைகளை பிங்க் செக்டார்னு அழைப்பாங்க. தெரியுமா? எழுதுங்க, பிங்க் செக்டார். ஆனா இப்ப அப்படியே இருக்காங்க. பெண்கள் என்னது? எல்லா வேலைகளும் செய்யறாரு. அதாவது பெண்கள் எல்லா வேலையும் செய்யறாரு. அதுவும் முக்கியமான விஷயம் இருக்கு. Women are taking tertiary sector. They are not picking up primary or secondary sector. பெண்கள் இப்ப இதுல ஒரு சமமின்மை ஏற்படுகிறது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். பெண்ணுக்கு அதிகாரம் கொடுப்பதில்ல, ஆண்களுக்கு சில இடங்கள்ல அதிகாரம் இழத்தலும், ஆண்கள் சில தொழில் மட்டும்தான் செய்வதற்கு தள்ளப்படுவதும் நிகழ்கிறது. ஆனா அதை இப்ப பேச முடியும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு அது பெரிய ஒரு பிரச்சனையாகும். சரியா? ஆமா, இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா என்ன சமத்துவம் கொடுக்கும்போது எல்லா துறைகளும் அவர்கள் எடுப்பதில்லை. சரியா? இப்ப போயிட்டு அவங்க விவசாயம் செய்யறாங்களா, இல்ல ஏதோ தொழிற்சாலைகளை வேலை செய்யறாங்களா, மேனுபேக்சரிங் செக்டர் இருக்காங்கன்னா கிடையாது. They are picking up the
ஹை ப்ரொஃபைல் ஜாப், உயர் பதவிகளை மட்டும்தான் என்ன பண்றாங்க பெண்கள். ஆமா, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணும், அப்ப ஆண்களுக்கு வேற வழி இல்லாமல் எங்க பண்றாங்க, அங்க தள்ளப்படுகிறாரு. சரியா, ஆண்கள் எங்க படிக்கிறாங்க, ஆமா மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் பெண்கள் இருக்க மாட்டாங்க. சரியா, இசிஐல ஐடில தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வர்றது. ஸோ they are picking up the high color jobs, ஒயிட் கலர் ஜாப் இதுதான் பாக்குறாங்க. அப்ப இது என்ன ஆகும், ஒரு சமமின்மை ஏற்படும், மறுபடியும் பிரச்சனை வரும். வரலாறுங்கிறது ஒரு சுழற்சி தானே. ஆமா, சோ அத வரலாறு படிக்கிறதுக்காக, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப நீங்க படிக்கிறது மூலமா நீங்க எதிர்காலம் தெரிஞ்சுக்கலாம். 2050 60 என்ன நடக்கும், ஆண்கள் ஒரு போராட்டம் ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, வெளிநாடுகள்ல இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, ஆன்டி ஃபெமினிசம்னு ஒரு பெரிய ஸ்குவாடே உருவாயிருக்கு. இது வந்து ஃபெமினிசம், பெண்ணியத்துக்கு எதிரான ஒரு துறைன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இந்தியாவுக்குள்ள வரல. இன்னைக்கு எப்ப வரும், ஆண்கள் பாதிக்கப்பட்டு, ஆமா இப்ப டிஎன்பிசிலுமே பெண்ணுக்கு அதிக இடஒதுக்கீடு 30-40% கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பெண்கள் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலனாலுமே பெண்கள் பாஸ் ஆகி போறது 66%. ஆண்கள் வெறும் 33-34% தான் பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க. அப்ப படிக்கிறதும் கம்மி, பெண்கள் படிக்கிறது அதிகம், பாஸ் ஆகிறது அதிகம். இத்தனைக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீடுங்கிறது யாருக்கு, நலிவடைந்தவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. நான் சொல்றது விளங்குதா? என்ன சார் அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்களே அப்படின்னா, பேசித்தானே ஆகணும். இப்ப நம்ம பேசுற பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த பெண்களுக்கு, 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததன் விளைவாக இப்படி நடக்குது. ஆனா நம்ம இப்ப அதை சமமாக கொண்டு போகணும். ஏன்னா இப்ப இல்லைன்னா என்ன ஆயிரும், மறுபடியும் வண்டி கவலலாம். நான் சொல்ற விளங்குதா, இருப்பார் பெண் ஆண் பெண் என்ன சமம் என்றால் சமமாக நடத்தணும். 50-50 டிஎன்பிசி ஜாப்ல இருக்கணும், அப்பதான் இருக்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்கு, 66-33ன்ற மாதிரி இருக்குல்ல. அப்ப அங்கேயே சமத்துவமின்மை போயிடுச்சு இல்லையா. அப்படி கணக்குப்படி பார்த்தா ஆண்களுக்கு தான் ஒரு 20% இடஒதுக்கீடு கொடுக்கணும். சமம் இல்லாத போது தான் இடஒதுக்கீடு கொடுக்கும். ஆமாவா இல்லையா, இடஒதுக்கீடுங்கிறது இல்லைன்னா தான் கொடுக்க வேண்டியது. சோ நார்மலா இடஒதுக்கீடு நீக்கினாலுமே பெண்கள் 66% லாஸ்ட் குரூப் 2 குரூப் 1ல உள்ள போனவங்களுடைய எண்ணிக்கையை சொல்லிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, சரி ஓகே நம்ம இப்ப இந்தியன் நேஷனல் போலாம். இப்ப ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், நம்ம எப்பவுமே பாக்குறோம்ல, நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஸ்கூல் புக்ல எங்க பாக்கணுங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் விட்டுறலாம். சரி, 8th, ஏன்னா 6th ஆன்ஷியன்ட் கரெக்டா, 6, 9, 11 பண்டைய வரலாறு. சரியா, 7, 11 இடைக்கால வரலாறு, 8, 10, 11, 12 நவீன வரலாறு. அப்ப போர்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நவீன வரலாறு தான் அதிகம். 8ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல முதல் 2, 3ஆம் பருவத்துல பாத்தீங்கன்னா இதுல இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது 1757 to 1857 ஸ்டோரி இருக்கு இல்லையா. இதுதான் 8th என்னது, ஐரோப்பியர்கள் வருகை. சரியா, வர்த்தகம் முதல் பிராந்தியம் வரைக்கும், கிராம வாழ்க்கை சமத்துவம், மக்களின் எழுச்சி, கல்வி வளர்ச்சி, தொழிற்சாலைகளோட வளர்ச்சி, பிரிட்டிஷ் காலகட்டத்துல நகர மாற்றங்கள், பெண்களின் நிலை. இப்ப பெண்களின் நிலை அப்ப இதெல்லாம் எதுல வருது, பெண்களின் நிலை இதெல்லாம் 1757 to 1857. சரியா, அப்ப 8th நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு போர்ஷன். அப்படி தானே, இதுல டெஸ்ட் ஒன்று எழுதிட்டீங்க. இப்ப நம்ம 9th போலாம். 9th பாருங்க, 9th வால்யூம் 1ல இதுலதான் வருதா, கிடையாது. இதெல்லாம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வருது. அப்ப 9th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இல்ல. 9th செகண்ட் வால்யூம். 9th செகண்ட் வால்யூம்ல எதை பத்தி வருது, இது மெடிவல்ல வருது. புரியுதா, 9th செகண்ட் வால்யூம் எதுல வருது, 9th மெடிவல்ல வருது, இடைக்கால வரலாறு. அப்புறம் 9th தேர்ட் வால்யூம். 9th தேர்ட் வால்யூம்ல பாருங்க, புரட்சியின் காலம். புரட்சின்னு சொல்லியிருக்கேன். புரட்சி என்றால் என்ன, வாட் இஸ் ரெவல்யூஷன்? புரட்சி என்றால் மாற்றத்தை கொண்டு வந்தால் அதற்கு பேர் புரட்சி. சரியா, எழுச்சினா அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக போராடுறதுக்கு பேரு, இல்லை மக்கள் எழுவதுக்கு பேர் எழுச்சி. சரியா, மாற்றத்தை கொண்டு வந்துட்டா அது ரெவல்யூஷன். பசுமை புரட்சி அப்படின்னு என்னது, வாட் இஸ் பசுமை புரட்சி? விவசாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்தா அது பசுமை புரட்சி. என்ன மாற்றம் வந்து, நிறைய விளைவிச்சோம். சரியா, 6 மாசத்துல ஒரு நெல் வந்துடும், 3 மாசம் நெல் வந்துடும். இதுதான் என்னது, முன்னாடி 1 வருஷம் ஒரு நெல் வருது, இப்போ 3 மாசம் நெல். புரட்சி தானே, மாற்றம் வந்திருக்கா இல்லையா விவசாயத்துல, அதான் பசுமை புரட்சி. சீக்கிரமா விளையக்கூடியது, அதிகமா என்னது விலை, அதிக லாபம், விவசாயத்தை அதிக லாபம், பசுமை புரட்சி. சொல்லுங்களா, ஹைபிரிட்ஸ் சொன்னேன் சார். ஹைபிரிட், ஃபர்ஸ்ட் ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் வந்தது, அதிக விளைச்சல் தரக்கூடிய தாவரங்கள், ஹை ஹீல்டிங் வெரைட்டி. அப்புறம் தான் அதுல ஹைபிரிட் அப்படின்னு ஒண்ணு. சரியா, ஹைபிரிட் வந்தது. அதாவது அது நிறைய இருக்கு, நம்ம பயாலஜில பார்க்கலாம். சரியா, அந்த மாதிரி புரட்சிகள் நிறைய இருக்கு. அக்டோபர் புரட்சி ரஷ்யாவுல
நிக்கோலஸ் 14 என்கின்ற ஒரு மன்னரை கொன்று அங்க வந்து ரஷ்யால என்ன வந்தது, லெனின் ஆட்சிக்கு வந்தார். கம்யூனிசம் வந்தது. இது நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரஷ்யா தான் முதல் கம்யூனிஸ்ட் நாடா உருவானது. லெனின், விளாடிமிர் லெனின் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின். அதனால நம்ம சிஎம்க்கு பேர் ஸ்டாலின் இல்லையா. இப்போ பிரசண்டா இருக்கிறது புட்டின். அப்ப கம்யூனிஸ்ட் நாடு. அப்ப அக்டோபர் மாசம் நடந்ததுன்னா அது பேர் அக்டோபர் புரட்சி. என்ன சொல்றது? பெரும் புரட்சி என்றால் என்ன? பெரும் புரட்சி என்ன பண்ணுச்சு? பெரும் புரட்சி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு பேக்கப் பண்ணி அமைச்சிருச்சு. அதான் பெரும் புரட்சி. மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. புரட்சி பல வகை. புரட்சி பல வகை. ஆமா. அதுல குறிப்பா என்னது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்படின்னா என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன? தொழிற்சாலை புரட்சி. இதை நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்க்கலாம். சரி, எது எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஆசியாவை எப்படி கைப்பற்றினார்களோ ஆப்பிரிக்கா. அப்போ மொத்தத்துல இதெல்லாம் உலக வரலாறு. 9th term 3 என்னது? உலக வரலாறு. நமக்கு சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகுது. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்துடலாம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் ஓட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் விட்டுறோம். அடுத்து பத்தாப்பு. பத்தாப்புல முதல் பருவம் பாருங்க. முதல் பருவம் உலகப்போர், முதலாம் உலகப்போர். சரியா? முதலாம் உலகப்போருக்கும் இரண்டாம் உலகப்போருக்கு நடுவுல உலகம் எப்படி இருந்தது, இரண்டாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் உலகம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக மத சீர்திருத்தம். அப்போனா 10th வால்யூம் 1ல யூனிட் 5 மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும். 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக மற்றும் மத சீர்திருத்தம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ப 10th ஒரே லெசன் தான். சரியா? 10th ஒரே லெசன் தான். சாரி, 10th வால்யூம் 1ல ஒரு லெசன். அடுத்த 10th வால்யூம் 2. 10th வால்யூம் 2 ஃபுல்லா படிச்சீங்கனாலே நீங்க 60-70% மார்க்கா எடுத்துடலாம். மாடர்ன் ஹிஸ்டரியில பின்ன வரலாறு கம்ப்ளீட்டா எங்கதான் இருக்கு, அப்படியே வருது. சரியா? அப்படியே வருது. ஃபுல்லா படிக்கணும். அடுத்த 11th போறோம். 11th வால்யூம் 1 ஃபுல்லா ஏன்ஷியன்ட் மெடியூல் வந்துருது இல்லையா. அப்ப இது வரல. 11th வால்யூம் 2 எடுத்தா 11th வால்யூம் 2ல பாருங்க, ஏர்லி ரெசிஸ்டன்ஸ், பிரிட்டிஷ் ரூல். அதுல அப்போ இதெல்லாம் 1857க்கு முந்தைய காலகம், சிப்பாய் கழகம் அதெல்லாம். அப்ப 11th வரல. 12th வால்யூம் 1. 12th வால்யூம் 1 ஃபுல்லாவே நீங்க என்ன படிக்கணும், கவர் ஆகும். அப்ப 10th வால்யூம் 2 அப்ப நீங்க கணக்கு வைஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்க வேண்டியது என்ன, 10ஆம் வகுப்பு 2ஆம் பருவமும் 12ஆம் வகுப்பு முதல் பருவம். 12th வால்யூம் 1, 10th வால்யூம் 2. இதுதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். சரியா? 10th வால்யூம் 2 என்ன? 10th வால்யூம் 2 நமக்கு சிலபஸ்ல இல்ல. ஏன்னா அது நவீன உலக வரலாறு. 9th ஸ்டாண்டர்ட்ல 3rd வால்யூம் பார்த்தோம்ல, அது எப்படி உலக வரலாறோ, ஏன்னா உங்களுக்கு வேர்ல்ட் ஹிஸ்டரி கிடையாது. சிலபஸ்ல உங்களுக்கு உலக வரலாறு கிடையாது. ஆனா நீங்க அது புரட்டி கூட பார்க்க வேண்டாம். புரியுதா? புரட்டி கூட பார்க்க வேண்டாம். 9th பாத்தீங்களா கண்ணு, 9th பாருங்க ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன். அதே மாதிரி இங்கே வரும் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன். ஐரோப்பா, உலகப்போர். இதுக்கு நமக்கு கிடையாது சிலபஸ்ல. உலகப்போர் நடந்துச்சா, எதுக்கு நடந்துச்சு அது தெரிஞ்சா போதும். அதுக்கும் உலகப்போரே தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா. என்ன யாருக்கு என்ன நடந்துச்சுங்கிற சின்ன தரவு தெரிஞ்சா போதும். அப்போ உங்களுக்கு சிலபஸ்ல 10th வால்யூம் 2 and 12th வால்யூம் 1 டைரக்ட்லி கவர்ஸ் 1857 to 1947 or unit 7 or INM or freedom struggle or crown's rule. சரியா? or மாடர்ன் ஹிஸ்டரியுடைய செகண்ட் ஹாஃப். அப்படி சொல்லலாம்ல, சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற, செகண்ட் ஹாஃப் வேற. என்னாச்சு? சரிதானே? ஓகே ஓகே. இது வரைக்கும் ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். நவீன வரலாறுனா என்ன, அதோடைய காலகட்டம் என்ன மாறி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், ரோட் மேப் பார்க்கணும். இப்போ ஸ்கூல் புக்ல இங்க ரோட் மேப் பார்க்கணும்ல, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், ரோட் மேப் தான் முக்கியம். ரோட் மேப் பார்த்தாதான் நமக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். சோ ரோட் மேப் ஸ்கூல் புக்ல உங்களுக்கு வரிசையா இருக்காதுங்க. அது நீங்க வந்து அது அவன் ஒரு ஒரு எண்ணத்துல அவன் மேக் பண்ணியிருப்பான். சரியா? ஒரு கோலம் வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க ஹிஸ்டரி படிக்கணும்னா ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். என்னன்னு, ஒண்ணு கிரோனாலஜி, கால வரிசை ஒண்ணு தேவை. அதுக்கப்புறம் புவியியல், மேப். இயரும் மேப் 2 இல்லாம படிச்சுட்டே தொடவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது, இயர் வருஷம்.
எங்க நடந்தது, எப்போ நடந்தது. வரலாறுனாலே இப்படித்தான், எப்ப நடந்தது, எங்க நடந்தது, வருஷம், இடம். விஷுவல்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. யார் ஆன் பண்ணாம இருக்கீங்க? ஆன் பண்ணலன்னு கிளம்பிருங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயுமே மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ஒரு லட்டு மாதிரி சப்ஜெக்ட். இதை படிச்சா நீங்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் இது கேட்போம். டிஸ்பைட் ஆஃப் ஆல் என்ன என்ன எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுல ஹிஸ்டரின்னு ஒண்ணு வருதுன்னா அதுல பொதுவான கருத்து. ஏன்னா இப்ப நடந்த கதை இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தானே. இப்பதானக்கு நடந்துச்சு. இப்ப நடந்த 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தானே. காந்தி பத்தினது, நேரு பத்தினது, இல்லையா? சோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது இல்லாம எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குமா? இருக்க வாய்ப்பு. அதனால நீங்க ரொம்ப கவனமா ஆர்வமா நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா அழகா நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எங்க கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, சோசியல் ரிஃபார்ம்ஸ். சோசியல் ரிஃபார்ம்ஸ், சமூக சீர்திருத்தம். நீங்க 9th கூட அப்படித்தானே இருக்கு. 9th கூட சாரி 10th வால்யூம் 1ல 10th வால்யூம் 1ல எங்க பாருங்க, யூனிட் 5ல இருந்து ஆரம்பிக்குது. 10th வால்யூம் 1ல யூனிட் 5 என்ன சொல்லியிருக்காது, 19ஆம் நூற்றாண்டுல சமூக மத சீர்திருத்தம். அங்கிருந்தா கதை ஆரம்பிக்குது. சரியா? அங்கிருந்தா கதை ஆரம்பிக்குது. சரியா? இப்ப அது நம்ம ஆல்ரெடி சிலது பார்த்துட்டோம். சதியை ஒழிச்சாங்க. சரியா? பெண்கள் கல்விக்கு சென்றாங்க. சீர்திருத்தம்லாம் இதுதானே. அதான் அது யாருனாலும் செய்தாங்க அப்படின்றதுதான் அந்த கதை. அதை பத்தின கதை. ஸோ 19th and 20th century, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு நடந்த மாற்றங்கள். 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுல நடந்த மாற்றங்கள். இதை நீங்க வந்து ரினைசான்ஸ் என்றும் அழைக்கலாம். இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ரினைசான்ஸ். ரினைசான்ஸ் ரினைசான்ஸ் என்றால் தமிழ்ல மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி இதுதான் யூனிட் 7ல கொடுத்திருப்பான். மறுமலர்ச்சின்ற வார்த்தை வந்திருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். ஆனா இப்ப புரிஞ்சுச்சா அது என்ன படிக்கணும்? அதுக்கு மறுமலர்ச்சின்னு எதை படிக்கணும்? ஏதோ ஒரு பூ மலர்ந்திருக்கு. என்ன மலர்ந்திருக்கு? வேற ஒண்ணும் இல்ல, சீர்திருத்தம் தான். வரலாறு மாறுது, காலம் மாறுது. சரியா? அடுத்தது முக்கியமா எழுதிக்கணும்பா, இதெல்லாம் மறந்துடாதீங்க. நேஷனலிசம், தேசியவாதம். நேஷனலிசம், தேசியம். நேஷனலிசம் அதுல இப்படி நீங்க ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், தேசியவாதத்தின் எழுச்சி. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் காலகட்டத்துல இந்தியான்னு ஒரு நாடே இல்லை. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்தியான்றது ஒரு நாடா இருந்ததே கிடையாது. ஒரு நாடா இருந்தாதானே. உங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட கேட்டேன் இல்லையா, இப்ப கட்டபொம்மனோ, பூலிதேவனோ, திப்பு சுல்தானோ இவங்க எல்லாம் போராடினது யாருக்காக? இந்தியாக்காகவா? அவங்களுடைய நாட்டுக்காக தான் போராடினாங்க. வேலுநாச்சியார் யாருக்காக போராடினாங்க? இந்தியாக்காக போராடினாங்களா? வேலுநாச்சியார் இந்தியாக்காக எல்லாம் போராடல. வேலுநாச்சியார் அவங்களோட ராஜ்யம் ராம்நாடு மாவட்டத்துடைய ராஜ்யத்துக்காக அந்தமா போராடிச்சு. கணவன் இழந்துட்டாங்க. சரியா? பெண் 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 குழந்தையோட நாடு கடத்தப்பட்டார்கள். சரியா? பிறகு ஹைதராபாவுடைய ஆதிக்கத்துல மீண்டும் படையை திரட்டி மறுசுவம் வந்து போராட்டம் பண்ணி நாட்டை பிடிச்சாங்க. இதுதானே பண்ணாங்க. இதுல இந்தியா எங்க வந்துச்சு? இந்தியாங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்ப ஏன் அவங்க பண்ணல அப்படின்னா, அவங்க ஐயோ அப்ப நாட்டுப்பற்று இல்லையா சார் அப்படின்னு நம்மால் கேட்போம். அப்ப நாடே இல்லை. அப்போ இருந்தாதானே ஒரு பட்டணம் வரும். அப்போ ஒரு நிலம் தான் இருந்துச்சு. இந்த இந்தியா என்ற நம்ம அந்த முக்கோணம் இப்படி உரையறோம்ல, இப்படி கவிழ்த்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு உரையறோம் இல்லையா, இது அவருக்கு வந்து ஒரு நிலப்பரப்பு. இதுல பல்வேறு ராஜ்யங்கள்லாம் இருந்துச்சு. இப்ப கூட காமிச்சோமே, பாலின் மெக்கன்சி வரைஞ்ச அந்த மேப்பு. அது என்ன, அதுல என்ன இருந்தது? டொமினியன்ஸ். மைசூருடைய ஆதிக்கம், நிசாமின் ஆதிக்கம், கர்நாடிக்கின் ஆதிக்கம். கர்நாடிக்னா ஆற்காடு நவாபுடைய ஆதிக்கம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆதிக்கங்கள் பல அரசாங்கங்கள் இருந்த பகுதி இது. புரியுதா? அப்படி இருக்கப்போ அங்க எப்படி ஒரு இல்லாத இடத்துல எப்படி சார் ஒருத்தன் தேசப்பற்று வருவோம்? அப்போ தேசம்னு ஒண்ணு உருவானாதானே தேசிய போராட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் முதல்ல. அப்படிதானப்பா? இப்ப ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவே இல்லை, சுதந்திர போராட்டமே கிடையாது.
ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். சரி, அதுக்கப்புறம் இந்த வரலாறை இதுக்கப்புறம் இதுல நிறைய மாற்றங்கள், நிறைய வரலாறு, இதுல புது புது வரலாறு வருது. வரலாறுங்கிறது நீங்க எங்கிருந்து கதையை பாக்குறீங்கிறத பொறுத்து தான் வரலாறு மாறும். சரியா? ராமனை வச்சு கதை பாத்தீங்கன்னா, சரியா, ராமாயணம் ஒரு விதமா புரியும். சரியா? அதுவே நீங்க வந்து ராவணனை அடிப்படையை வச்சு பாத்தீங்கன்னா அது வேற விதமான புரியும் ராமாயணம். சோ எங்க இருந்து பாக்குறீங்கிறது தான் வரலாறு மாறும். அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவுல பெரும்பாலான வரலாறு காந்தி அடிப்படையில தான் பார்க்கணும். என்ன எதை வச்சு பாக்குறோம்? காந்தி அடிப்படையில தான். சோ காந்தி அடிப்படையில பாக்குறதுனால நம்ம வேற அடிப்படையிலையும் பார்க்கலாமா சார்னா வேற அடிப்படையிலும் கூட பார்க்கலாம். சரியா? வெள்ளைக்காரனுடைய பார்வையில கூட பார்க்கலாம். வெள்ளைக்காரனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் போராடுறாங்க அப்படின்ற மாதிரி பாரு. இப்ப பெரும்புரட்சி அப்படித்தானே சொன்னேன். பெரும்புரட்சி வெள்ளைக்காரன் கூப்பிட்டான், சிப்பாய் கழகம் தான் கூப்பிட்டான். நம்ம ஆளுங்கத்தான் என்ன பண்ணாங்க? சுதந்திர போராட்டத்துடைய முதல் போர் வி.டி. சவார்கர் சொல்லுவாரு. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். வரலாறு எங்கிருந்து கதை எழுதணுங்கிறத பொறுத்துதான் வரலாறு மாறும். ஆனா நமக்கு இங்க வந்து உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் இப்படித்தான். சரியா? காந்தி வச்சு பார்க்கலாம். வேற விதமா பார்க்கலாமா சார்? வேற விதமா பார்க்கலாம், தப்பு இல்லை. சரியா? அதுல முதல்ல காந்தி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓனா போய் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்வம் மிகுந்து 2 எக்ஸாம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வேணா நீங்க என்ன படிக்க சொந்தமா ஒரு பார்வையில எழுதிக்க வரலாறு. சரியா? ஆமா. சோ இப்போ காந்தி வச்சு பாக்குறதுனால காந்தி வருவதற்கு முன் இந்தியா, காந்தி வருவதற்கு முன் சுதந்திர போராட்டம், ப்ரீ காந்தியன் மூவ்மெண்ட். காந்தின்னு ஒருத்தர் வந்தது 1915 தான் வராரு இந்தியாவுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சுதந்திர போராட்டம் நடந்துச்சுங்கிறத என்ன பார்ப்போம்? காந்திக்கு முன்னு பார்ப்போம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காந்திக்கு முன்னு பார்ப்போம். காந்திக்கு முன் அப்படின்றத வந்து அதுல இன்னும் சப்டிவைட் பண்றீங்க. சரியா? சப்டிவைட் பண்றீங்க. மாடரேட் ஃபேஸ், மாடரேட் மிதவாதி, மாடரேட் ஃபேஸ் மிதவாதி, தமிழ் என்ன? மிதவாதி. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் தீவிரவாதம், ரெவல்யூஷனரி, பயங்கரவாதம். எப்படி பாக்குறீங்க? மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி சொல்லிட்டு எழுதணும். மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி. இது மூணும் எந்த காலகட்டம்? 1915க்கு முன்னால. அப்ப காந்தி வரல. அப்படி என்ன யார் வரல? காந்தி வரல. காந்தி வரல. சரி, அப்ப 4. சரி, இப்ப என்ன வருது? இப்ப காந்தி வந்துட்டார். அப்ப காந்தியன் ஃபேஸ். அப்ப என்ன சொல்லலாம்? காந்தியன் ஃபேஸ். காந்தியன் ஃபேஸ் எப்படி பார்க்கலாம்? காந்தி கொண்ட இந்த 3 போராட்டத்தை அடிப்படையிலே வச்சு பார்க்கலாம். எப்படி பண்ணாரு? அவர் முதல்ல என்ன போராட்டம் கொண்டு வந்தாரு? என்னப்பா முதல் போராட்டம் என்ன கொண்டு வந்தாரு? 1920களில் அப்படின்னு சொன்னா ஒத்துழையாமை இயக்கம், NCM, ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். சரி, அது 20களில் அப்படி பார்க்கணும். 20ன்னு எழுதாதீங்க. 20களில்னா 1920, 21, 22, 23, 24, 25, 26, 28, 29 வரைக்கும் அப்படி. சரியா? அந்த 10 வருஷம். ஓகேவா? 20களில். அடுத்தது 1930களில் அது CDM, சிவில் டிசோபீடியன்ஸ். இது என்ன? ஒத்துழையாமை, நான் கோஆபரேஷன், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்ட மறுப்பு இயக்கம். CDMனா NCM, CDM ஞாபகம். CDMனா சட்ட மறுப்பு, சட்டத்தை மறுக்கிறோம். அடுத்தது 1940களில் QIM, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று, வெள்ளையனே வெளியேறு. அப்போ இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா நம்ம காந்தி வச்சுதானே கதை பாக்குறோம். அப்ப மத்தவங்க எல்லாம் அதுல சைடு ரோல் தான். மத்தவங்க எல்லாம் என்ன ரோல்? சைடு ரோல். அப்படிதான் புக்லயும் இருக்கு. அதனால நம்ம அப்படிதான் பார்க்கணும். சரியா? சரி, இப்போ இந்த கதையை இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இந்தியாவை தான் பார்ப்பீங்க. நீங்க இவ்வளவும் பார்த்ததுல நீங்க வந்து என்னது ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்த கதைகளை தான் பேசுவோம். சரிதானே? ஆனா நமக்கு ஸ்கூல் புக்ல தனியா ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா இந்த 10th வால்யூம் 2ல பாருங்க, தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம்.
அப்போ அப்படின்னு 2 சப்ஜெக்ட் இருக்கு. கரெக்டா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுல நடந்த சுதந்திர போராட்டத்தை தனியா பார்க்கணும். ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த டாபிக்க நீங்க அந்த காலகட்டத்துல நடந்த விஷயத்தோட சேர்த்து பார்த்தாலும் சரிதான், இல்ல தனியா பார்த்தாலும் சரிதான். வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணாரு? கப்பலுடைய தமிழன். கொடிகாத்த குமரன் என்ன பண்ணாரு? சரியா? வி.வி.எஸ். ஐயர் என்ன பண்ணாரு? வாஞ்சிநாதர் என்ன பண்ணாரு? சொல்ற விளங்குதா? ராஜாஜி என்ன பண்ணாரு? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்ன, தமிழ்நாட்டுல தனியா ஒண்ணும் நடக்கல. அங்க நடந்ததுடைய விளைவாக எதிரொலியாக அங்க உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சோன்னா நம்மால் இங்கேயும் என்ன பண்ணாரு? நம்மளும் உப்பு சத்தியாகிரகம் செய்வோம், தமிழ்நாட்டுல வந்து உப்பு சத்தியாகிரகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்ப ஒரு எதிரொலி. அப்ப நீங்க அந்த காந்தியுடைய காலகட்டத்தை பார்க்கும் போதே தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டப்பா போட்டு பார்த்தாலும் அந்த 5th டாபிக் முடிஞ்சிடும். இல்ல சார் அதை தனியாவே பார்த்துருவோம் அப்படின்னாலும் தனியா பார்த்தாரு, உங்க விருப்பம் தான். துணைக்கதை, கிளை கதை கிடையாது, துணைக்கதை. இப்ப இதெல்லாம் கிளை கதைகள். காந்தியோட கிளைன்னு என்ன? பிரான்ச். இது என்னது? இது சப்பு. அதுக்கு கீழே வர விஷயங்கள் கிளையா பிரியல. அப்போ நடந்த 1930கள்ல அங்க உப்பு சத்தியாகிரகம் காந்தி செஞ்சாருன்னா அதை பார்த்து நம்மளும் செய்யலான்ட்டு இங்க செஞ்சது. அப்ப அது கிளை கதையா என்ன? இல்ல, துணை கதை. காந்தி இந்தியாவுக்காக போராடி கொண்டு இருக்கும் பொழுதே காந்தியுடைய நிழலிலிருந்து பிரிஞ்சு தனியா வெள்ளைக்காரனா வேற விதமா ஒருத்தர் எதிர்த்தார், ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்தார். அப்போ அது துணை கதை கிடையாது, அது கிளை கதை. அது தனியா வேற ஒரு கிளையா போகுது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். யார் அது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் போராட்டம் வேற, அவருடைய போராட்டம் வேற. இந்தியா ஃபுல்லா வந்து வெள்ளைக்காரன் வெளியே போட்டும், வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு போகணும்னு ஒருத்தர் போராடிட்டு இருக்க பட்சத்துல தமிழ்நாட்டுல ஒரு தாத்தா என்ன பண்றாரு? அவ இருந்தாதாங்க நமக்கு சுதந்திரமே கிடைக்கும் அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க? அவங்கிட்ட இருந்த சுதந்திரம் வேண்டாமா அப்படின்னா? அவங்கிட்ட இருந்தா அவன்கிட்ட எதுக்கு சுதந்திரம் வாங்கணும்? அவன் தான் சுதந்திரம், அவன் இருந்தாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு ஒருத்தர் போராடினாரு, ஒரு தாத்தா. யார் தாத்தா? யார் இந்த தாத்தான்றீங்களா? அவர் தான் பெரியார். அவர் வெள்ளைக்கார இந்தியால இருந்தாதான் சுதந்திரமே கிடைக்கும் அப்படின்னாரு. அப்ப அவர் யாருக்கு இந்த சுதந்திரம் நினைக்கிறாரு? அதுதான் திராவிட இயக்கம். அப்ப திராவிட, அப்ப அது என்னது? அது இதுக்கு காந்தி கீழே வருதா? இல்ல. அம்பேத்கர் ஒருத்தர் என்ன பண்ணாரு? அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் வேற, காந்தியை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் வேற. சரியா? காந்தி வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்துக்காக போறார். அப்ப சுதந்திரத்துல இவ்வளவு சுதந்திரம் இருக்குங்க. நான் சொன்னால புரிஞ்சுங்க. சுதந்திரமே பல வகை. சுதந்திரம் பல வகை. ஃப்ரீடம்ல அரசியல் சுதந்திரம், பொலிட்டிக்கல், பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக், சமூக சுதந்திரம், சோசியல், பல வகை இருக்கு. அப்ப உங்களுக்கு தோணலாம், சார் காந்தி சுதந்திரத்துக்காக போராடுறாரு, வெள்ளைக்கார வெளில போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச இவர் என்ன சார் தாத்தா வந்து நம்ம யார் தாத்தானா யாரு? பெரியார் தாத்தா வந்து என்ன சார் வெள்ளைக்கார இருந்தாதான் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்ப வெள்ளைக்காரனை எதிர்க்கலையா சார் பெரியார்னா? எதிர்க்கல. அப்ப அதுக்குன்னு வந்து அவர் எதிரி ஆயிடுவாரா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவர் கேட்ட சுதந்திரம் வேற. பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்துக்காக போராடினவர் காந்தி. சொல்ற விளங்குதா? சோசியல் ஃப்ரீடத்துக்காக போராடினது பெரியார். சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் பெரியார். சரியா? அம்பேத்கர். சரியா? இவங்கெல்லாம் பொருளாதார மற்றும் சமூக சுதந்திரத்துக்காக போராடினார். அதனால காந்திக்கும் அவங்களுக்கும் ஆகாது, அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால இவங்க 2 பேரும் வில்லன் நம்ம சொல்லிட முடியுமா? அப்ப அந்த வரலாறு நீங்க எப்படி பார்க்கணும்? அது வேற ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நீங்க உங்க புக்ல இல்ல. அது பேட்சா அம்பேத்கர் அப்படின்னு அம்பேத்கர், அவ்வளவுதான். அம்பேத்கரை பத்தின ஒரு கதை, ஒரு பேராகிராஃப். பெரியார் பத்தி பாருங்க. இப்படிதான் இருக்கு உங்களோட ஸ்கூல் புக்கும் சரி. இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம்ங்கிறது காந்தியின் பார்வையில் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அது காந்தி பார்வை பார்க்கறது அது ஒரு விதம், வேற பார்வையிலும் பார்க்கலாம். நேதாஜி பார்வையில பார்த்தாலும் அந்த வரலாறு மாறும். நான் சொல்ற விளங்குதா? வரலாறு. ஏன்னா பல பிம்பங்கள் இருக்கின்றன. பிம்பங்கள் மீன்ஸ் வாட்? there are so many reflections, so many branches, பல கிளைகள் இருக்கு. திராவிட இயக்கம்னு பாத்தீங்கன்னா அது வேற வரலாறு. அதே 1857 இருந்து 1947 2024 வரைக்கும் திராவிட இயக்கங்கிற வரலாறு தனியா இருக்கு. அதே காலகட்டத்துல வேற ஒரு வரலாறு, வெள்ளைக்கார வேணுன்ற வரலாறு. சொல்ல புரியுதா?
நான் என்ன சொல்றேன், பல கிளைகள் இருக்கு, there are so many branches. அதுல நம்ம ஒரே ஒரு கிளையை மட்டும் எடுத்து இப்ப ஸ்கூல் புக்ல கொடுத்து அதை மட்டும் தான் சிலபஸ் கொடுத்துருக்கோம். அதனால அதான் பார்க்கணும். சரியா? வருத்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை ஒழுங்கா கொடுத்தாங்க அப்படின்றீங்களா? ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கா? என்னங்க சார் எழுதட்டும்? என்னங்க மேடம்? சார் 5வது பாயிண்ட் தமிழ்ல என்னங்க சார் எழுதட்டும்? காந்தி வருவதற்கு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம். தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம். ஓகேவா? சரி, சோ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்.